வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பேரு போலீஸ் டைரி 2.0 அப்படின்றது. இந்த வெப் சீரிஸ்ல நிறைய எபிசோட் இருக்கு. அது ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இல்ல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். மத்த எபிசோடோட லிங்க்கும் நான் தரேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு டெட் பாடியை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியல. இவங்க பாடியை ஒருத்தர் துண்டு துண்டா கட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் பேரலா பிரியா 3 பேர் கூட ஒன்னா இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த 3 பேர் யாருன்னு தெரியல. பிரியா இவங்க 3 பேர் கூட ரொம்ப சந்தோஷமா ஒன்னா இருந்திருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நமக்கு மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. பசங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பாலை வச்சு ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பால் கொஞ்சம் தள்ளி இருக்க குப்பை மேடுல போய் விழுந்துருது. ஒரு பையனும் எடுக்கிறதுக்காக போறான். அப்படி எடுக்க போனவன் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு மனுஷனோட கை தான் இருக்கு. இதை பார்த்து தான் ஷாக் ஆயிருப்பான். இப்ப போலீஸ்க்கு தகவல் கிடைச்சு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் வரதுக்கு முன்னாடியே மீடியாட்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது எப்படி நமக்கு முன்னாடி இவங்களுக்கு தகவல் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள எப்படி மீடியாட்களுக்கு தகவல் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் தமிழ் கேட்கிறாரு. அதான் சார் எங்களுக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மீடியால ஒரு நபர் இருக்கார்ல, நாங்களும் ஒரு விதத்துல போலீஸ்காரங்க மாறுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே அந்த கையை பாக்குறாங்க. அது ஒரு பொண்ணோட கையா தான் இருக்கும். இப்ப இவங்களுமே இவங்களோட இடத்துக்கு அந்த கையை கொண்டு வந்துடுறாங்க. அந்த கையில ஓம்ன்ற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. டாட்டூ தான் குத்தி இருக்காங்க போல. இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிருப்பமான ஒருத்தங்க சொல்றாங்க. இப்ப தேடுறதுக்காக இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப டாட்டூலாம் போடுற இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி ரீசெண்டா யாராவது போட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால பெருசா எதையும் கண்டுபிடிக்க முடியல. தமிழ்னு ஒரு ஆபீசரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஆபீசரோட சீனியரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பொண்ணு வெளியூர்ல இருக்காங்க போல. இப்ப பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. பொண்ணு கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் நியூஸ்ல ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. பாடியோட பார்ட் இருக்குல்ல, ஒவ்வொன்னா கிடைக்குது போல. இப்ப 2வது பார்ட் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. இத பத்தி மீடியாட்கள்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பாட்டுக்கு முதல்ல மீடியாட்கள் தான் போயிருக்காங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப மீடியாட்களும் நியூஸ் மாதிரிலாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தமிழும் டீமும் இந்த இடத்துக்கு வராங்க. எங்களுக்கு முன்னாடி எப்படி நீங்க வரீங்க, யார் தகவலை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி தமிழ் கேட்கிறாரு. மீடியாட்களுக்கு நிறைய இடத்துல இருந்து தகவல் வரும், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. தமிழும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப கிடைச்சிருக்க பாடி பார்ட்டை பாக்குறதுக்காக வராரு. கால் தான் கிடைச்சிருக்க போல, அதுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நியூஸ் மீடியாலாம் இவங்களை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. இதனால சீனியரும் தமிழை கூப்பிட்டு பேசுறாரு. பாடி பார்ட்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. மீடியாட்கள் நமக்கு முன்னாடி வராங்க. என்னதான் நடக்குது, சீக்கிரமா இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் சீக்கிரமா ஏதாவது பண்றேன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இப்ப அடுத்ததா இன்னொன்னு கை கிடைச்சிருக்கு. தண்ணி டேங்குக்கு பக்கத்துல தான் அந்த கை கிடைச்சிருக்கும். அங்க வேலை பார்க்குற வாட்ச்மேன் தான் இந்த விஷயத்த கவனிச்சிருப்பாரு. இதெல்லாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இவங்களுமே அந்த கையில என்ன இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அதுல ஜீசஸ் சிம்பிள் இருக்கு. என்ன இதுல ஜீசஸ் சிம்பிள் இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கிடைச்ச கையில ஓம் சிம்பிள் இருக்கும். என்னன்னு தெரியாம தமிழும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இவர் டீம்ல இருக்க நம்மாழ்வார் இருக்காருல்ல, கில்லர் நம்மளை குழப்பறதுக்காக வேணும்ட்டே 2 கையிலயும் வேற வேற சிம்பிளை போட்டிருப்பானான்னு கேக்குறாரு. ஒருத்தரோட உயிர் போனதுக்கு அப்புறம் கையில டாட்டூலாம் போட முடியாது. கில்லர் போட்டிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த பொண்ணே கூட 2 கையிலயும் வேற வேற சிம்பிளை போட்டிருக்கலாம். இந்த மாதிரி கூட சிலர் போடுவாங்கன்ற மாதிரிலாம் தமிழ் சொல்றாரு. இப்ப நிருப்பமா இருக்காங்கல்ல, கையில இருக்க ஓம வச்சு விசாரிச்சேன்ல, இந்த பொண்ணோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, பாடியை பாக்குறதுக்காக வராங்க. பொண்ணை இவங்களால கண்டுபிடிக்க முடியும்ல, கையை வச்சே இது என்னோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப தள்ளி போய் உக்காந்துடுறாங்க. நிருப்பமாவும் என்னாச்சு, உங்க பொண்ணு எப்பத்துல இருந்து மிஸ் ஆனாங்க, உங்க பொண்ணை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரு சினிமாக்காரனை நம்பி போறேன்னு சொன்னா வேணான்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்காம போனான்ற மாதிரி அம்மாவும் அழுதுகிட்டே பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் பிரியாவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இவ்வளவு நேரம் பிரியாவோட பாடி தான் கிடைச்சிருக்கு போல. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, ஒரு ஷார்ட் பிலிம்கான ஷூட்டிங்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஷார்ட் பிலிமோட டைரக்டர் பேரு சுப்பிரமணி அப்படின்றது. இவ சினிமால நல்ல ரவுண்டு வருவான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்டோட பேரு குரு அப்படின்றது. இப்ப அசிஸ்டன்ட் குருவை ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு. நான் ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டு வரேன்ற மாதிரி குருவும் ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ப்ரொடியூசருக்கு இந்த பிரியாவை ரொம்ப பிடிச்சிருது போல. இப்ப அதுக்கேத்த மாதிரி குரு கிட்ட பேசுறாரு. அடுத்து இவளை வச்சு ஒரு படம் கூட பண்றேன், ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவ வரணும், நீ பேசி பாரு அப்படின்ற மாதிரிலாம் குரு கிட்ட சொல்லிட்டாரு. சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்ற மாதிரி குருவும் ஏத்துக்கிறாரு. இது சுப்பிரமணிக்கு ஒரு வாய்ப்பா அமையும்ல, அண்ணன் உங்களுக்கு ஒரு படம் கிடைக்கும், அந்த பொண்ணு கிட்ட நான் பேசவான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்புடா, இந்த மாதிரிலாம் பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது, அந்த பொண்ணோட டேலண்ட் தான் எனக்கு முக்கியன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு.
சினிமாவை பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல, கொஞ்சம் அப்படி இப்படி தானே இருக்கணும், நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன்ற மாதிரி குரு சொல்றாரு. அந்த பொண்ணு என்ன நம்பி நடிச்சிட்டு இருக்காடா, என்னால அப்படிலாம் பண்ண முடியாது, நீ முதல்ல இதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாரு. குருவும் சரின்ற மாதிரி ப்ரொடியூசருக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த ப்ரொடியூசர் இப்ப கூட ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப குருவும் அந்த மாதிரி அந்த பொண்ணு ஒத்துழைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஒத்துழைக்க மாட்டாளா? அப்படி ஒத்துழைக்கலனா இந்த ஷார்ட் பிலிமையும் நான் எடுக்க மாட்டேன், அந்த படத்தையும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்பதான் நடந்த விஷயம் எல்லாம் பிரியாக்கு தெரிய வருது. ஷார்ட் பிலிம் நின்னு போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமால இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரும்ன்றது உனக்கு தெரிஞ்சது தானே, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, வேற ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சுப்பிரமணி சொல்லிட்டாரு. சுப்பிரமணிக்கும் இவங்களுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் 15 வயசுக்கு மேல இருக்கும். சுப்பிரமணி என்ன சொல்றாருன்னா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, என்கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்கு, அது மூலியமா என்னோட ஒய்ஃபை வச்சு நான் படம் எடுப்பேன், அதாவது ஒன்ன வச்சு நான் படம் எடுப்பேன், நீ யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அவனுக்கும் உனக்கும் 15 வயசு வித்தியாசம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இல்லம்மா, அவர் ரொம்ப ஜெனூனா இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த சினிமா என்னை எப்படி மாத்தணும் கூட எனக்கு தெரியல, அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது நல்லது, என்னை வச்சு படம் பண்றதா சொல்லியிருக்காரு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ண போறேன்ற மாதிரி அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அம்மா இதை சொல்லிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவன் தான் சாவடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே சுப்பிரமணியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுப்பிரமணிக்கு நிறைய சொத்துலாம் இருந்திருக்கும், ஆனா இப்ப எதுக்காக வாடகை வீட்டுல இருக்காருன்றதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் வீட்டுல இல்ல போல. அதே மாதிரி அவரை கால் பண்ணி கூப்பிடலான்னு பார்த்தா அவரோட போன் ரீச்சே ஆக மாட்டேங்குது. இவங்க தேடிட்டு இருக்கும் போது ஹவுஸ் ஓனர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பிரியாக்கும் சுப்பிரமணிக்கும் சண்டை வருமான்ற மாதிரி கேட்கறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சண்டை இருக்கதானே சார் செய்யும், அந்த மாதிரி சில வாட்டி சண்டை போட்டு நான் பாத்துருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் இதெல்லாம் கேக்குறீங்கன்னு கேட்கிறாரு. பிரியா கொலை செய்யப்பட்டிருக்காங்க, சுப்பிரமணி மேல நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி இந்த டீமை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. சுப்பிரமணி நம்பர் இவங்க கிட்ட இருக்குல்ல, அந்த நம்பர்ல அவர் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காருன்றதை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது ராஜேந்தர்னு ஒருத்தர் இவருக்கு கடைசியா கால் பண்ணிருக்காரு. அந்த ராஜேந்தர் யாரு, இந்த ராஜேந்தருக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவர் போனை எடுக்கவே மாட்டாரு. சரி, ராஜேந்தரோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க, நேரடியா அமைக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நிருப்பமா சொல்றாங்க. இவருமே லொகேஷனை சொல்லிடுறாரு. இப்ப ராஜேந்தர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்களுமே அமைக்கிறாங்க. கால் பண்ணா எடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட கேட்கறாங்க. ஐயோ, கால் வந்திருக்கா, நான் கவனிக்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியா சுப்பிரமணிக்கு கால் பண்ணிருக்கீங்க, எதுக்காக கால் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. சார், சுப்பிரமணி எனக்கு ஃப்ரெண்டு முறை தான், இந்த ஊருக்கு வந்தேன், அவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன், மத்தபடி எதுவும் இல்ல, ஏன் கேக்குறீங்கன்னு கேட்கறாரு. இவங்க பாடி பார்ட்ஸ் கிடைச்சதை பத்தி சொல்றாங்க. பிரியா தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, சுப்பிரமணி மேல நாங்க சந்தேகப்படுறோம், சுப்பிரமணிய பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ராஜேந்தருமே இவருக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுப்பிரமணி நிறைய இடத்துல கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு கதையை திருடி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் எடுத்திருக்காங்க. அதனால சுப்பிரமணி கேஸ் போட்டிருக்காரு. சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர் இருக்கார்ல, இவர் சொன்ன கதையை நாங்க எடுக்கல சார், ஏகப்பட்ட மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கோம், புது டைரக்டரை போட்டு தான் எடுத்திருக்கேன், இவர் சொல்றதை ஏத்துக்க முடியாது, இருந்தாலுமே நஷ்ட ஈடு தரணும்னா எங்க சைட்ல தரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜுமே என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சுப்பிரமணிய பார்த்து கேட்கிறாரு. சுப்பிரமணி, காசுக்காக ஒண்ணு நான் இந்த கேஸை போடல சார், கண்டிப்பா என் கதையை திருடி தான் இவங்க எடுத்திருக்காங்க, என் குழந்தைக்கு வேற யாரோ இன்ஷியல் போடுறதை என்னால எப்படி சார் ஏத்துக்க முடியும், நீங்க தான் இந்த மாதிரி கதை திருட்டுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டணும் சார், தொடர்ச்சியா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படியே இந்த கேஸ் முடிகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடியே சுப்பிரமணியோட நிறைய கதை திருடப்பட்டிருக்கு போல, எவங்கிட்டயும் நம்பி கதையை சொல்ல முடியல, கதையை திருடிடுறாங்க, அப்படி இல்லைன்னா சீன் எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி சுப்பிரமணி குரு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. உன்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குன்னு, நான் எப்படியாவது ப்ரொடியூசர் அரேஞ்ச் பண்றேன், நீ ஒரு ஷார்ட் பிலிம் முதல்ல எடு, அது மூலியமா உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ சொல்றதும் சரிதான்டா, நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கலான் இருக்கேன், கதை கூட இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு குரு இருக்கான்ல, இந்த பொண்ணு நடிக்கிறதுக்கு செட் ஆகுமா பாருங்க, இந்த பொண்ணு சான்ஸுக்காக என்கிட்ட வந்தான்ற மாதிரி பிரியாவோட போட்டோவை காட்டுறாரு. பிரியாவை கமிட் பண்ணி தான் இவங்க ஷார்ட் பிலிம் ஷூட்டிங் நடத்தி இருப்பாங்க. ப்ரொடியூசர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கேட்டார்ல, அதனால சண்டை ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருது. இன்னைக்கு தானே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல ரெண்டு பேருமே இன்டிமேட்டா இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு ரெண்டு பேருமே படுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பிரியா நெளியறாங்க, வளையறாங்க, கொஞ்சம் மூடு வர மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடியே யார் கூடயாவது ஒன்னா இருந்திருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மேற்கொண்டு யோசிக்காம படுத்து தூங்கிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. பிரியாவும் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இங்க இருந்து நடந்து போறாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். வந்தவன் என்ன பண்றானா, சட்டுன்னு இவங்க இடுப்புல கைய வைக்கிறான். இத பாக்குற ஹஸ்பண்ட் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவனை அடிக்கிறதுக்காக வராரு. ஆனா பிரியா நிறுத்த சொல்றாங்க. இவன் காலேஜ்ல என் கூட ஒன்னா படிச்சவன், பேரு அப்பாஸ் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. நீ இன்னும் மாறவே இல்ல அப்பாஸ், இப்பயும் விளையாட்டுத்தனம் தான் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க.
அவர் என்ன சொல்றாருன்னா இது என்னோட ரெஸ்டாரண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. இவங்க பழைய கதையெல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கிறத பாக்குற சுப்பிரமணிக்கு கோபம் தான் வருது. என்ன இவங்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப சுப்பிரமணி வீட்டுல இல்லாத சமயம் அந்த அப்பாஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவங்கள பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறான். ரெண்டு பேருமே காலேஜ் டைம்ல லவ்லாம் பண்ணிருப்பாங்க போல. இரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க காஃபி போடுறதுக்காக போறாங்க. இவன் சட்டுன்னு பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறான். 15 வயசு வித்தியாசத்துல இந்த கல்யாணம் தேவைதானா, செட்டில் ஆகிறதுக்காக தானே இப்படி பண்ண, இவன்லாம் உன்னை திருப்தியே படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இவங்களுமே சரின்ற மாதிரி இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த சுப்பிரமணிக்கு கனவா வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. ஒருவேளை ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இதை நினைச்சு இவருக்கு சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது. ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்ப சகஜமா பேசிட்டு இருக்காங்க. சுப்பிரமணி சோகமா இருக்கிறத நோட் பண்றாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. 15 வயசு வித்தியாசத்துல எதனால கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சீக்ரெட் கேமரா ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கு ராஜேந்திரன் இருக்கார்ல, உன் ஒய்ஃபை சந்தேகப்படுறியான்னு கேட்கிறாரு. சந்தேகம்லாம் கிடையாது, நான் மேக்சிமம் வெளியே போயிடுறேன்ல, உள்ள வந்து யாராவது அட்டாக் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன், அவளை கண்காணிக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றேன், நல்லதுக்காக தான் பண்றேன், கேமரா மட்டும் கிடைக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி ராஜேந்திரனும் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. இப்ப பிரியாவும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இது என்ன லைட்ன்ற மாதிரி எடுத்து பாக்குறாங்க. அந்த இடத்துல கேமரா தான் இருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இன்னும் இவர் கேமராவெல்லாம் ஆன் பண்ணல, ஆனா வாங்கி வச்சிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீலாம் ஒரு மனுஷனா, உன்னை நம்பி தானே வந்தேன், எப்படி உன்னால இப்பெல்லாம் பண்ண தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ நல்லவதான், அப்படி பண்ண மாட்ட, ஆனா மத்தவங்க அப்படி கிடையாது, சினிமா ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்ம இருக்க வேணாம், நம்ம சென்னைக்கு போலாம், உன்னை வச்சு நான் படம் எடுக்கிறதா சொன்னேன்ல, அந்த படம் எடுக்கிற வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம், ப்ளீஸ் எனக்காக சென்னைக்கு வான்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவர் ரொம்ப அழுகுறாருல, அதனால இவங்க கோபம் குறைஞ்சிருது. சரி நம்ம சென்னைக்கு போய் படம் எடுக்கிற வேலையை பார்ப்போன்ற மாதிரி சொல்றாங்க. கன்னியாகுமரியில இருந்த வரைக்கும் தான் நான் ஹெல்ப்லாம் பண்ணேன், அதுக்கப்புறம் கான்டாக்ட் சுத்தமா கட் ஆயிருச்சு, சென்னைக்கு வந்ததுனால தான் அவன் கிட்ட பேசலான்ற மாதிரி கால் பண்ணேன், அவன் போனை எடுக்கலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்க கிளம்பலான்ற மாதிரி ராஜேந்திரனை அனுப்பி விட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டே ஆட்டோல வந்து இறங்குறாரு. இறங்குறவர் தான் சுப்பிரமணியா இருப்பாரு. சுப்பிரமணி இருக்காரு பாத்தீங்களா, நேரா இங்க இருக்க தமிழை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. வந்தவரு நான் திருச்செந்தூருக்கு போயிட்டு தான் வரேன், இந்தாங்க பிரசாதத்தை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் தராரு. ஆனா தமிழ் இவர் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. என்ன ஏமாத்திட்டு இருக்கியான்ற மாதிரி இவர் அடிக்கிறதுக்காக வராரு. அதுக்குள்ள மீடியாட்கள்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா சுப்பிரமணி வரும்போதே கையோட கூட்டு வந்திருக்காரு போல. இவர் தான் கூட்டு வந்திருக்காரு அப்படின்றது டீமை சேர்ந்தவங்களுக்கு புரிஞ்சிருது. இவர் தான் முன்கூட்டியே மீடியாக்கு தகவலை கொடுக்கறாரு போல அப்படின்ற மாதிரியும் இவங்க யோசிக்கிறாங்க. நீங்க எதுக்காக உள்ள வந்திருக்கீங்க, சாதாரண விசாரணைக்காக தான் வர வச்சிருக்கோன்ற மாதிரி தமிழ் சொல்றாரு. இதனால மீடியாட்கள் வெளியே போயிடுறாங்க. இவர் அடிக்கவும் முடியாதுல்ல, ஏன்னா மீடியால இவர் சீனை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால நீ எங்க போனன்ற மாதிரி கேட்கிறாரு. மன உளைச்சலா இருந்தது சார், அதனாலதான் திருச்செந்தூருக்கு போனன்ற மாதிரி சொல்றான். சரி இப்ப கிளம்பு, தேவனா கூப்பிடுறேன்னு சொல்றாரு. இவனுமே இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப கிளம்புனவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஹோட்டல் ரூம்ல வந்து படுக்கிறான். இப்படி படுத்து இவன் யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு மேற்கொண்டு சில விஷயங்களை காட்டுறாங்க. பிரியா வச்சு தேவதைன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. இவரோட சொத்தெல்லாம் வித்துதான் அந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஷோவையே தியேட்டரை சேர்ந்தவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க. ஏன் சார் கேன்சல் பண்ணீங்க, இன்னும் ஷோக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. புக்கிங்லயே ஒரு படம் தேருமா தேராதான்றது தெரிஞ்சிடும், இன்னும் ஒருத்தர் கூட உங்க படத்தை புக் பண்ணல, பாக்குற மாதிரி கொஞ்சம் படம் எடுங்க சார், இதெல்லாம் வேலையாவது அப்படின்ற மாதிரி இவங்களுமே படத்தை கேன்சல் பண்ணிடுறாங்க. இதை நினைச்சு பிரியா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சொத்து நிறைய போயிருச்சுல, இதை நினைச்சுதான் இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப சில மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இவர் ஒரு இடத்துல கதை சொல்றதுக்கு போயிருப்பாரு, கதையை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதனால இவர் பயங்கரமா சரக்கடிச்சுட்டு வந்திருக்காரு. ஏன் கதையை அந்த ப்ரொடியூசர் பிடிக்கலன்னு சொல்லிட்டான், உன்கிட்ட நான் கதையை சொல்லவான்ற மாதிரி கேட்கிறாரு. நான் ரொம்ப டயர்டா இருக்கேங்க, அப்புறமா கதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாங்க. ஓஹோ, உன்னால என்னோட லைஃபே நான் இழந்திருக்கேன், என்கிட்ட இருந்து ஒரு கதையை உன்னால கேட்க முடியாதா, சரி கேட்காதமா படுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் டார்ச்சர் பண்றாரு. இவங்களுமே ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. என்ன வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இவரும் சோகமா உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த படத்துல அப்பன்னு பார்த்து ஒரு ஆட்டான சீன் வருது. இவரோட மூடு டோட்டலா சேஞ்ச் ஆயிருது. இப்ப ஒய்ஃபு கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு.
இவர் குடிச்சிருக்கிறதுனால ஒய்ஃப் வேணான்னு சொல்றாங்க. இவர் கேட்கவே மாட்டாரு, அவங்க கூட ஒன்னா இருந்துடுறாரு. மீடியாட்களுக்கு முன்கூட்டியே தகவல் கிடைக்குதுல்ல, அது எப்படி கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா தமிழ் டீம்ல நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் 2 பேரை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றாரு. அப்படி ஃபாலோ பண்ணும்போது மீடியாவை சேர்ந்தவங்களுக்கு முன்கூட்டியே இந்த தகவல்லாம் வருது அப்படின்றது நம்மாழ்வாருக்கு தெரிய வருது. எந்த மெயில இருந்து அந்த தகவல் வருதுன்றத கூட இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அடுத்த லொகேஷனுக்கும் மீடியாட்கள் இவங்களுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. உங்களுக்கு எப்படி தகவல் தெரியுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி தமிழ் சொல்லிட்டாரு. இப்ப தமிழ் இருக்காரு பாத்தீங்களா, 3 பேரை லாக் பண்ணிடுறாரு. ஒன்னு அந்த ப்ரொடியூசரு, இன்னொன்னு அப்பாஸ், இன்னொன்னு அந்த குருன்ற நபரு. ஒவ்வொரு வாட்டியும் மீடியாக்கு இவங்க 3 பேர் தான் தகவலை முன்கூட்டியே சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதனால தான் இவங்க 3 பேர் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த 3 பேர்ல ப்ரொடியூசர் இருக்கார்ல சார், அந்த சுப்பிரமணி தான் சார் இப்படி பண்ணிருப்பான். தனிப்பட்ட முறையில என் மேல அவனுக்கு கோவம் இருக்கு, அதை மனசுல வச்சு இப்படி பண்ணிருக்கான் போல. சத்தியமா நாங்க எந்த ஒரு மெயிலும் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ப்ரொடியூசர் என்ன கோவம்ன்றதை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பிரியா இருக்காங்கல்ல, இவரை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. தனிப்பட்ட முறையில சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சோன்னா ப்ரொடியூசரும் இந்த சுப்பிரமணிக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்னப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு படம் பண்றதுக்காக போயிருக்கா போலியே, அவ போயிருக்க ப்ரொடியூசர் ரொம்ப மோசமான ப்ரொடியூசரு, என்னை விட மோசமா நடந்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. முதல்ல போனை வைடான்ற மாதிரி ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி சுப்பிரமணியம் காலை கட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி நான் கிண்டல் பண்ற மாதிரி பேசினதுனால என்ன கோர்த்து விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் ப்ரொடியூசர் சொல்றாரு. நீ என்னடா சொல்ல போற அப்படின்ற மாதிரி இந்த தமிழும் குருவை பாக்குறாரு. குரு இருக்கார்ல, எனக்கும் அவருக்கும் கூட ஒரு பிரச்சனை நடந்தது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா குருக்கு வந்து ஆட் எடுக்கிற வேலை எல்லாம் கிடைச்சிருக்கும், கொஞ்சம் காசுலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதனால இவரை கூப்பிட்டு பேசுறான். அண்ணா நீங்களாம் ரொம்ப டேலண்டான ஆளுண்ணே, இந்த நிலைமையில நீங்க இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு குரு சொல்லிட்டாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, இந்த நிலைமையில இருக்கிறது கூட எனக்கு கஷ்டமா தெரியல, ஆனா அட்வைஸ் பண்றேன்னு சிலர் வராங்கல்ல, அதை பார்க்கும் போதுதான் கோபமா வருதுன்னு சொல்லிட்டாரு. டே நான் ஒன்ன மீன் பண்ணி சொல்ல, பொதுவா சொல்றேன்ற மாதிரி சுப்பிரமணி சொல்றாரு. குரு பேசுறதுக்காக வரும்போது சுப்பிரமணியம் பிரியாவும் ஒன்னாதான் இருப்பாங்க. இப்போ ஒரு ஷாம்பு ஆடு நான் எடுக்கணும்னா முடி நீளமா இருக்க ஒரு மாடல் தேவை. உங்க ஒய்ஃபுக்கு முடி நீளமா இருக்கும்ல, உங்க ஒய்ஃபை வேணா நான் அந்த மாடலா போடுறேன், அது மூலியமா 1 லட்சம் ரூபாய் என்னால வாங்கி தர முடியும், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு ஓகே தான், நீ நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சுப்பிரமணி சொல்றாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, சுப்பிரமணியம் மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறான். குரு வந்திருக்கான் வான்ற மாதிரி சுப்பிரமணி கூப்பிடுறாரு. இப்ப பிரியாவும் வெளியே வராங்க. பிரியாவுக்கு நீளமான முடி இருக்கும், ஆனா இப்ப முடியெல்லாம் கட் பண்ண மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப குருவும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கான். சுப்பிரமணி இருக்கார்ல, என் ஒய்ஃபோட முடி நீளமா அழகா இருக்கும்னு சொன்னல, அந்த அழகான முடியை நீயே வச்சுக்கோன்ற மாதிரி கட் பண்ண முடியெல்லாம் இவன் மேல போட்டுட்டு இருக்காரு. இவனுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். வேற என்னெல்லாம் என்னோட ஒய்ஃப் கிட்ட அழகா இருக்கும்னு சொல்லு, எல்லாத்தையும் கட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. குருவும் பயந்து அங்கிருந்து ஓடி இருப்பான். இதை மனசுல வச்சு கூட என்ன கோர்த்து விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு. இதை தாண்டி மீதி இருக்கிறது அந்த அப்பாஸ் மட்டும் தானே, உனக்கும் அவனுக்கும் என்ன சண்டை ஏற்பட்டது சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பாஸுமே நடந்த விஷயத்த சொல்றான். அப்பாஸ்க்கு அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைலாம் தெரியாதுல்ல. அப்பாஸும் கேஷுவலா இவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. நான் புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேன், கண்டிப்பா நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்னால தான் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ போனை வையின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. போன்ல யாருன்னு கேக்குறாரு. இவங்களும் அப்பான்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஓஹோ அப்பாஸ் தான் உன்னோட அப்பாவான்ற மாதிரி இவர் கோவமா பேசுறாரு. இதை எதிர் சைட்ல அப்பாஸ் தான் கவனிச்சிருப்பாரு. அப்பாஸ் கிட்ட பேசுறதுனால ஒய்ஃபை பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. இப்படிதான் தொடர்ச்சியா ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு போல. டார்ச்சர் தாங்க முடியாம பிரியா இருக்காங்கல்ல, ஒரு நாள் அப்பாஸை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவரோட டார்ச்சரை என்னால சுத்தமா தாங்க முடியல, என்ன ஒரு ஹாஸ்டல்ல மட்டும் சேர்த்து விட்டு நான் வேற எப்படியாவது சினிமால ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவர் தான் ஹாஸ்டல் பார்த்து அவங்களை சேர்த்து விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த டைம் தான் ப்ரொடியூசர் கால் பண்ணி பேசியிருப்பாரு. இப்படி நடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு அப்பாஸை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, திரும்பி அவர்கிட்ட போக போறேன்னு சொல்றாங்க. போனா அவன் சாவடிச்சிருவான் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல பாஸ், அவருக்கு என் மேல ரொம்பவே காதல் இருக்கு, அந்த காதலோட அளவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் தேவையில்லாம பொசசிவ் ஆகி என்ன டார்ச்சர்லாம் பண்ணாரு, இதுக்கப்புறம் நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்போம், நான் போக தான் போறேன்ற மாதிரி அப்பாஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. இதுதான் சார் நான் கடைசியா பார்த்தது அப்படின்ற மாதிரி அப்பாஸ் சொல்றாரு. கண்டிப்பா அந்த சுப்பிரமணி தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா தமிழ் நம்ப மாட்டாரு. இவங்கள யாராவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. அதனால இவங்க 3 பேரையும் அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஆனா 3 பேருமே கடைசி வரைக்கும் நாங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிருப்பமாவும் இவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தோணலன்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுல இருக்க சுப்பிரமணியை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா அவங்க இருக்காங்கல்ல, திரும்பி சுப்பிரமணி கிட்டே வந்திருப்பாங்க. 2 பேருமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல. இந்த 3 மாசம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட அருமை புரிஞ்சது, நானே உன்னை கூப்பிட வரலான்னு நினைச்சேன், ஆனா என்னோட ஈகோ தடுத்தது, நல்ல வேலையா நீயே வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, இதுக்கப்புறம் 2 உயிர் கிடையாதுங்க, 3 உயிர், என் வயிற்றுல உங்களோட குழந்தை இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க.
இதெல்லாம் இந்த சுப்பிரமணி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது தமிழும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ, ஆள் கிடைக்கல, நீ என்னைய மாட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆதாரத்தெல்லாம் நாங்க காட்டுறோம், முதல்ல வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவரை ஒரு ரம்பத்தை வச்சு அறுக்கலான்ற மாதிரி தமிழ் வராரு. என்ன பயந்துட்டியா, அறுக்கலாம் மாட்டேன்ற மாதிரி ரம்பத்தை எடுத்துடுறாரு. இந்த ரம்பம் உன்னோட தானேன்னு கேட்கறாரு. சுப்பிரமணி இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. உன்னோடதுன்றதுக்கு எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரி தமிழ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ரம்பத்தை OLXல வித்திருப்பாரு. வித்ததை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. இதை வித்திருக்கானா, வாங்கினவர்கிட்ட இருந்து அந்த ரம்பத்தை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. வாங்கினவரை வர வச்சு ரம்பத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அந்த ரம்பத்துல இன்னும் கூட ரத்தத்தோட பீஸ் வெட்டி இருந்தா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி இவங்களும் செக்கிங்காக அனுப்பியிருப்பாங்க. பார்த்தா ரத்தம் பீஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது கண்டிப்பா பிரியாவோட ரத்தம் தான் அப்படின்றத இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீ தான் பிரியாவை சாவடிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் தமிழ் பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவன் சத்தமா சிரிச்சிடுறான். நான் கொலை பண்ணிருக்கேனே வச்சுக்கோங்க, தலை கிடைச்சாதானே இந்த கேஸ் முடியும்ன்ற மாதிரி சொல்றான். ஏன்னா பொதுவா பாடி கிடைச்சதை வச்சு இவங்க தானே சொல்ல முடியாது, தலை கிடைச்சாதான் இவங்க தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்ல முடியும். தலை கிடைக்கிற வரைக்கும் உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவன் சிரிச்சிட்டு இருக்கான். கண்டிப்பா நாங்க தலையும் சீக்கிரமா கண்டுபிடிப்போம், உனக்கான தண்டனையை வாங்கி தருவோன்ற மாதிரி தமிழ் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்பதான் இந்த சுப்பிரமணி எதுக்காக இந்த விஷயத்த பண்ணான்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொன்னாங்கல்ல, இவன் திரும்பி ஒய்ஃபை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறான். இந்த 3 மாசம் போனல, யார் கூட ஒன்னா இருந்து நீ பிரெக்னென்ட் ஆனன்ற மாதிரி கேட்கிறாரு. என்னங்க சொல்றீங்க, உங்களால தான் நான் பிரெக்னென்ட் ஆனன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் நம்பாம சந்தேகப்படுற மாதிரி பேசுறாரு. அந்த ப்ரொடியூசர் கூட ஒன்னா இருந்தியா, இல்லைன்னா அப்பாஸ் கூட ஒன்னா இருந்தியா, அப்படி இல்லைன்னா அந்த குரு கூட ஒன்னா இருந்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதை தான் ஸ்டார்டிங்ல 3 பேர் கூடயும் ஒன்னா இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் தான் அந்த மாதிரி யோசிச்சு கேள்வியை கேட்கிறாரு. நீங்க கொஞ்சம் கூட மாறல, உங்களை நம்பி திரும்பி வந்தம் பாருங்க, என்ன சொல்லணும், நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்ப போறாங்க. ஆனா இவர் கோவப்பட்டு அவங்கள பிடிச்சி அடிக்கிறாரு. அடிச்சவரு ரொம்ப மூர்க்கத்தனமா அடிச்சிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் முடிக்கிறாரு. பாடியை துண்டு துண்டா கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்மாழ்வார் போன்ல அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. அந்த ஃபேமிலியோட ஃப்ரெண்டுக்கு சுகர் அதிகமா இருக்கு போல, அதனால காலை வெட்டதா டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இதை நினைச்சு இவர் சோகமா இருக்காரு. நிருப்பமாவும் என்ன விஷயம்னு கேக்குறாங்க. இவரும் விஷயத்த சொல்றாரு. நிருப்பமாக்கு ஒரு டவுட் வருது. அந்த மாதிரி பாடி பார்ட்ஸை ரிமூவ் பண்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க, எங்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி டாக்டர் லேடி கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரிமூவ் பண்ற பார்ட் எல்லாம் ரொம்ப கவனமா தான் டிஸ்போஸ் பண்ணோம். அதை கலெக்ட் பண்றதுக்காக ஒரு டீம் இருப்பாங்க, நாங்க சைன் போட்டு அவங்க கிட்ட அனுப்பி வச்சிருவோன்ற மாதிரிலாம் டாக்டர் லேடி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வாங்குற ஏஜென்சி இருக்கும்ல, அவங்கள அப்ரோச் பண்ணி பேசுறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு மெடிக்கல் வேஸ்ட் வந்துகிட்டே தான் சார் இருக்கும். ப்ராப்பரான சைன் இருந்தா மட்டும்தான் டிஸ்போஸ் பண்ற வேலையை நாங்க பார்ப்போம். அப்படி டிஸ்போஸ் பண்றதுக்கு ப்ராப்பர் சைன் இல்லாம ஒன்னு இருந்தது, அதை நாங்க இன்னமும் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. அதை நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ் கேட்கறாரு. இப்பதான் சுப்பிரமணி பண்ணதை நமக்கு காட்டாங்க. மெடிக்கல் வேஸ்ட்டை கலெக்ட் பண்றதுக்காக வண்டி வந்திருக்கோம் பாத்தீங்களா, அந்த வண்டியில இவர் மீதி பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. இப்ப தமிழுக்கு அந்த டவுட் தான் வருது. இப்ப தமிழும் அந்த பாடி பார்ட்டை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா தலை பாதி உடம்பு தான் இந்த இடத்துல இருக்கு. இதை பார்க்குற இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவன் தான் வச்சிருக்கான்றது தெரிஞ்சிருது. இப்ப தலை கிடைச்சிருச்சுல, இது மூலியமா கேஸை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. தலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக இவர் வராரு. சந்தேகப்பட்டு தினம் தினம் ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிருக்கியே, நீலாம் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் தமிழ் திட்டிட்டு இருக்காரு. உன் ஒய்ஃபை எதுக்காக சாவடிச்ச, அவ பிரெக்னன்சிக்கு வேற யாரோ காரணம் தானே சாவடிச்ச, உண்மை என்ன தெரியுமா, அவ வயிற்றுல இருந்த குழந்தை உன்னோட குழந்தை, ரிப்போர்ட்டை நீயே பாருன்ற மாதிரி ரிப்போர்ட்டை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப சுப்பிரமணியம் ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாரு. இப்ப பார்த்தவரை இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அநியாயத்துக்கு உன்னை சாவடிச்சிட்டனே, என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் மேல பார்த்த மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. கேஸை சால்வ் பண்ணிட்டார்ல. இப்ப தமிழும் சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. சீனியரும் குட் ஜாப்னு சொல்லிட்டாரு. இப்ப தமிழ் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.